908 crores பெனல்டி போட்டிருக்காங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரூல்ஸ் இந்த பெனல்டி ஆகப்பட்டது ஜெகத் ரட்சகன் அதுக்கப்புறம் அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மேல போட்டிருக்காங்க. இதுல முக்கியமா என்னன்னா இந்த 908 crores பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து பே பண்ணணும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப 908 crores பேங்க் அக்கௌண்ட்ல வச்சிருக்கணும். இல்ல இது மேல மேல்முறையீடு போகணும். பொலிட்டிக்கல் இன்டென்ஷன் இங்க எதுவுமே பார்க்க முடியல. அண்ட் அவர் மேல இருக்கக்கூடிய பல வழக்குகள் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸோட இருக்கும்பொழுது தொடங்கின சில வழக்குகளும் இருக்கு. அதை நீங்க மறந்துடாதீங்க. ஸ்ரீலங்கால அம்மந்தொட்டா போர்ட்ல சைனாவோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வர இடத்துலயும் ஜெகத் ரட்சகன் அவர்கள் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது பல கேள்விகள் டெஃபினட்டா அத்தாரிட்டிஸ் கேட்க தான் செய்வாங்க. இந்த வழக்கில் அவர் கைது செய்யப்படுவதற்கான முகாந்திரம் இருக்காது. இது இப்போ செந்தில் பாலாஜி அவருடைய வழக்குல முக்கியமா நீங்க பார்க்கணும்னா போன வருடம் அவர் அரெஸ்ட் ஆயிருக்காரு. மோர் தேன் 1 year. அதுல இருந்து பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட்ல என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்குன்னு நம்ம பார்க்கணும். மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவனுக்கு கால் பாதங்கள் பிரச்சனையா வரும். இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு நோய் வாய்ப்படுறோம். அந்த நோய் உங்களுக்கு 20 வயசுல வரணுமா, 40 வயசுல வரணுமா, 60 வயசுல வரணுமா, 80 வயசுல வரணுமா? இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் டாக்டர் சத்யகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர். சார், ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய எம்பியாவும் தொழிலதிபராகவும் இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கு வெளிநாடுகளில் ரிசர்வ் வங்கியோட அனுமதி இல்லாமல் முதலீடு செய்த குற்றத்துக்காக 908 கோடி ரூபா அபராதம் விதிச்சிருக்காங்க. ஸோ இந்த கேஸ் எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? இது அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி சார் போகும்? டெஃபினட்டாக நட்ராஜன், இப்போ பார்த்தீங்கன்னா ஜெகத் ரட்சகன் அவர்கள் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு சீனியர் லீடர், முக்கியமான தலைவர். அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்தால் அவரை எம்பி ஆக்கிறது மட்டும் இல்லாமல் பல துறைகளுக்கு எக்ஸ்பர்ட்டாகவும் அவங்க அணுகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர் ஜெகத் ரட்சகன் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் அவருடைய தொடக்க காலத்திலிருந்தே பல பிஸ்னஸில் காங்க்ளமரேட்ஸை உருவாக்கியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் அவருடைய காலேஜஸாக இருக்கட்டும், வேர்ல்ட் கிளாஸ் காலேஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸை உருவாக்கியிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய அசெட்ஸ், ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியும் கொடி கட்டி பறந்துட்டுருக்காரு. மூணாவது டிஸ்டிலரி இண்டஸ்ட்ரிலையும் கால் பதிச்சு அதுலேயும் வெற்றிகரமாக பண்ணிகிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் அவரோட குரூப்போட பேர் அக்கார்டு. இப்படி இருந்துட்டு இருக்கும்பொழுது 2020 செப்டம்பர் 2020 7 செப்டம்பர் 2020 ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அதில் அனௌன்ஸ்மெண்ட்டில் என்ன வந்துச்சுன்னா, ஜெகத் ரட்சகன் அவருடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சீஸ் பண்ண போகிறதாகவும், ஒரு சில முறைகேடுகள் வெளிநாட்டில் அவர் பண்ணியிருக்காரு, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஷேர்ஸில் ஒரு முதலீடு பண்ணியிருக்காரு. அந்த முதலீடு பண்ணது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஆக்டுக்கு வயலேஷனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இஷ்யூஸ் ஸ்டார்ட் ஆச்சு. எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 12 செப்டம்பர் 2020 ஸ்டார்ட் ஆச்சு. அது 7 செப்டம்பர் 2020 12 செப்டம்பர் 2020 இந்த இஷ்யூ ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. அதில் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த முறைகேடாகப்பட்டது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999 ஒன்று இருக்குது. இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபெரா அப்படிங்கிற ஒரு ஆக்ட் இருந்தது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட். அது 1999 ரிப்பீல் பண்ணிடுறாங்க. ரிப்பீல் பண்ணிட்டு ஃபெமான்ற ஆக்டை கொண்டு வராங்க 1999. அந்த ஆக்ட் படி அந்நிய செலாவணி மோசடி இருந்தால் அந்த அந்நிய செலாவணி மோசடியை இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறது, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கேட்கக்கூடிய ஒரு சட்டமாக இருக்கக்கூடிய சட்டம் தான் ஃபெமா. இந்த ஃபெமாவுடைய சட்டமாகப்பட்டது யார் இதை ரெகுலேட் பண்ணுறாங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அவங்க ஏன் அதை ரெகுலேட் பண்ணுறாங்க, ஃபெமான்ற சட்டத்தை வச்சு ஏன் அந்நிய செலாவணி மோசடியெல்லாம் கண்காணிக்கிறாங்க, ஏன் நோட்டீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எந்த காரணத்துக்கும் ரிசர்வ்ஸ் இந்தியாவில் குறையக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த சட்டத்தை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க கையில் வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இதை ரெகுலேட் பண்ணுற இடத்துல இருந்தாலும், அந்நிய செலாவணி மோசடி வந்தால் ஃபெமா கீழே அஃபென்ஸாக இருந்தால் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் கீழே அது வந்துடும். காரணம் என்னன்னா, ஃபெமா வயலேஷன், ஃபெமா கீழே ஒரு அஃபென்ஸ் நடந்ததுன்னா அது ப்ரெடிகேட் அஃபென்ஸ் ஆகிடும் ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்டுக்கு. ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி அந்த அஃபென்ஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கான பவர்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்க்கு வந்துடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா 2020 இந்த இஷ்யூ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கையில் எடுக்கிறாங்க. ஆனால் 2020 எடுத்தா கூட அதுக்குன்னு சில டைம் லைன்ஸ் இருக்குது. இப்போ ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் படி இந்த அசெட்ஸை அட்டாச் பண்ணி, அசெட்ஸை அட்டாச் பண்ணுறது மட்டும் இல்லாமல்
ஃபைன் போடக்கூடிய பவர் எல்லாமே வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இதில் என்ன மேஜர் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து 89.19 கோடி 89.919 crores ஒர்த் ஆஃப் அசட்ஸ் வந்து சீஸ் பண்ணுறாங்க 2020. அப்படி சீஸ் பண்ணும்போது இதில் முக்கியமாக செக்ஷன் 4 ஆஃப் த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், செக்ஷன் 4 ஆஃப் தி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், இதில் போய் பார்த்தீங்கன்னா நடராஜன் செக்ஷன் 4ல் கிளியராக சொல்லப்பட்டிருக்கு. செக்ஷன் 4 ஆஃப் தி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஹோல்டிங் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அது வந்து சேவ் ஆஸ் ப்ரொவைடட் இன் திஸ் ஆக்ட் நோ பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா ஷால் acquire, hold, own, possess or transfer foreign exchange, foreign security or any immovable property situated outside India. அப்படி வெளியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஷேர்ஸையோ செக்யூரிட்டியோ ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டியோ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியோ ஏதாவது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அதனால வரக்கூடிய அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லையா, அதில் கிளியராக சொல்லியிருக்கு, நோ சேவ் ஆஸ் அதர்வைஸ் ப்ரொவைடட் no person resident in India shall acquire, hold, own, possess or transfer any foreign exchange outside, any foreign security outside, any immovable property situated outside India அப்படிங்கிறது கிளியராக சொல்லியிருக்காங்க. பண்ணவே கூடாதுன்னு தடை பண்ணியிருக்காங்க. அப்படி செக்ஷன் 4ல சொல்லியிருக்கும் பொழுது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்டில் சொல்லியிருக்கும் பொழுது, ஜெகத் ரட்சகன் அவர்களும் சீனியர் லீடர் ஆஃப் த டிஎம்கே, அப்புறம் எம்பியாவும் இருக்காரு, பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அரக்கோணம் கான்ஸ்டியூன்சியில் வின் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் வெட்டரன் லீடர், பார்ட்டி ஃபங்க்ஷனில் பொறுத்த வரைக்கும் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். இன்றைக்கும் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆணி வேறுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு டிஎம்கேக்காக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு, கிராஸ் ரூட் லெவலையும் சேர்த்து. அவரோட கான்ஸ்டியூன்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். அதே மாதிரி அவருடைய பொலிட்டிக்கல் ஜெர்னி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஜெர்னி. இனிஷியலாக வந்து தனி ஒரு கட்சி வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் கலைஞர் அவர்களுடைய வேண்டுகோளை இணங்கி அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக வந்து பார்ட்டி வந்து டிஎம்கே இணைஞ்சு அதுக்கப்புறம் பிகேம் ஸ்டால்வர்ட் வித் இன் தி டிஎம்கே. அதிமுகலேருந்து ஸ்டார்ட் பண்ணார். ஃபர்ஸ்ட் அதிமுகவில் இருந்தார், சப்சிக்வெண்ட் அதுக்கப்புறம் ஒரு தனி கட்சி வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய மீட்டிங், அதுக்கப்புறம் அவருடைய வேண்டுகோளை இணங்கி இவரும் வந்து அந்த கட்சியில் வந்து இணைச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டால்வர்ட்டாக அந்த கட்சியில் வந்து இருந்துகிட்டு இருக்காரு. பிஸ்னஸ்லையும் கொடி கட்டி பறக்கிறாரு, அரசியல்லையும் பார்த்தீங்கன்னா முக்கியமான பவர்ஃபுல் பர்சனாக இருந்துகிட்டு இருக்காரு. பட் ஆனால் இந்த டிரான்சாக்ஷன் ஆகப்பட்டது ஸ்கேனருக்கு வந்த இயர் பார்த்தீங்கன்னா 2020 வந்து இந்த மேட்டர் வந்து வெளில வந்தாலும் ஜெகத் ரட்சகன் அவர்கள் இந்த ஃபாரின் செக்யூரிட்டியை, அதாவது செக்ஷன் 4 வயலேட் பண்ணி, அதாவது ஹோல்டிங் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எக்ஸெட்ரா அப்படின்னு செக்ஷன் 4ல சொல்லியிருக்கக்கூடிய செக்ஷனை வயலேட் பண்ணி வாங்கின இயர் ஆகப்பட்டது June 15, 2017. June 15, 2017 வாங்கியிருக்காரு. இது என்ன டிரான்சாக்ஷன் பார்க்கணும். ஜெகத் ரட்சகன் அவருடைய சன் சந்தீப் ஆனந்த் அவர்கள், அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா 70 லட்சம் ஷேர்ஸ் வந்து சிங்கப்பூர் பேஸ்ட் கம்பெனியில் வச்சுருக்காங்க. அந்த சிங்கப்பூர் பேஸ்ட் கம்பெனியில் வந்து 70 லட்சம் ஷேர்ஸ் வந்து ஜெகத் ரட்சகன் அவர்களும், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 லட்சம் ஷேர்ஸ் வந்து சந்தீப் ஆனந்த் அவர்களும், அப்புறம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. இது 2017. அந்த கம்பெனியோட பேர் வந்து சில்வர் பார்க் இன்டர்நேஷனல் பிடி லிமிடெட், சிங்கப்பூர். அதில் $1 அப்படின்னு ஒரு டாலர், ஒரு ஷேரோட வேல்யூ $1 அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட அப்ரூவல் இல்லாமல் நடந்திருக்கு. அப்போ இதில் என்ன சொல்ல வருதுன்னா, செக்ஷன் 4 ஆஃப் த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999 படி ஒரு ரெசிடென்ட் இன் இந்தியா ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை ஹோல்ட் பண்ணுறதோ இல்லை ஃபாரின் செக்யூரிட்டியை ஹோல்ட் பண்ணுறதோ இல்லை ஏதாவது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை வெளிநாட்டில் ஹோல்ட் பண்ணாலோ it is a clear violation of section 4 of the foreign exchange management act 1999. ஓகே சார், இந்த இப்படி இன்வெஸ்ட் பண்றதுனால நம்ம என்ன இழப்பு சார் ஏற்படும் நம்ம பொருளாதாரத்துக்கு? அதுதான் சொல்ல வரேன். நீங்க இன்வெஸ்டே பண்ணக்கூடாதுன்றது தான். நீங்க வந்து என்ன கேட்குறீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்றதுனால வந்து என்ன ஏற்படும், பொருளாதார இழப்பு ஏற்படும்னா, பொருளாதார இழப்பு ஏற்படுறதுனால தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஓகே, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்ல தடை இருக்கு. இது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, தடை. அதை கிளியரா சொல்றாங்க பாருங்க. செக்ஷன் 4 ஆஃப் தி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் கிளியரா சொல்றாங்க, சேவ் as otherwise provided in this act, no person resident in India shall acquire, hold, own, possess or transfer any foreign exchange, foreign security or any immovable property situated outside India. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த அசெட்ஸை அக்வயர் பண்ணக்கூடாது, ஹோல்டு பண்ணக்கூடாது, பொசஸ் பண்ணக்கூடாது.
நீங்கள் அக்வயர் பண்ணக்கூடாது, ஹோல்டு பண்ணக்கூடாது, பொசஸும் பண்ணக்கூடாது அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை, ப்ரொஹிபிஷனே இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அதை மீறி வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய பெர்மிஷன் எடுக்காம ஜூன் 15, 2017 இந்த டிரான்சாக்ஷன் நடக்குது. இந்த டிரான்சாக்ஷன் ஆகப்பட்டது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ரேடார்ல வருது. ரேடார்ல வந்து அவங்க ரேடார்ல வந்து என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து நோட்டீஸ் இஷ்யூ பண்றது ஒரு பக்கம். ரெண்டாவது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999 படி செக்ஷன் 4 படி வயலேஷன் நடந்திருந்தா அது வந்து ஒஃபென்ஸா ஆயிடும். ஒஃபென்ஸ் அந்த அஃபென்ஸ் ஆகப்பட்டது ப்ரெடிகேட் அஃபென்ஸ் ஆயிடும். ப்ரெடிகேட் அஃபென்ஸ் அதாவது ஏன்னா ஷெட்யூல்ட் அஃபென்ஸ் ஃபெமா இதுல ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட்ல. அதே மாதிரி ஃபெமா வயலேஷன் இன்வெஸ்டிகேட் பண்ற பவர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு இருக்கு. அதனால என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன பண்றாங்கன்னா 2020 தொடர்ச்சியா வந்து இதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். அப்பதான் வந்து இந்த டீடைல்ஸ்லாம் வெளில வர ஆரம்பிச்சது. அதாவது சில்வர் பேக் இன்டர்நேஷனல்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அதில் செக்ஷன் 4 ஆஃப் த ஃபெமால வந்து வயலேட் ஆயிருக்கு. அதை தாண்டி வந்து முக்கியமா வந்து ரெகுலேஷன் 3 ஆஃப் த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இஷ்யூ ஆஃப் ஃபாரின் செக்யூரிட்டி ரெகுலேஷன் 2004 வயலேட் ஆயிருக்கு. அதை தாண்டி அக்ரிகல்ச்சர் லேண்டும் வாங்கியிருக்காங்க வெளிநாடுகள். அதுல வந்து இமூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் அக்ரிகல்ச்சர் லேண்ட் பிளாட்ஸ், ஹவுஸ் இன் தமிழ்நாடு, மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார்ம் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஃப்ரீஸ் பண்றாங்க தமிழ்நாட்டில் இருக்கிறத. நீங்க வெளிநாட்டில் பண்ண முறைகேடுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அசெட்ஸ் அட்டாச் பண்றாங்க. அப்படி அட்டாச் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் பண்றாங்க. செக்ஷன் 37A ஆஃப் தி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 99 படி ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டட் டு அசெட்ஸ் ஹெல்ட் அவுட் சைட் இந்தியா இன் கான்ட்ரவென்ஷன் ஆஃப் செக்ஷன் 4. செக்ஷன் 4 ஆஃப் த ஃபெமா 1999 வயலேட் பண்ணி ஒரு அசெட்ஸை வந்து வெளிநாட்டில் வாங்கினா அந்த வயலேஷன் ஆகப்பட்டது ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஆகப்பட்டது செக்ஷன் 37A இருக்கு. 37A என்ன சொல்றாங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் நட்ராஜன், செக்ஷன் 37A சப்செக்ஷன் 1 upon receipt of any information or otherwise if the authorized officer prescribed by the central government has reason to believe or believe பண்ணாலே that any foreign exchange, foreign security or any immovable property situated outside India is suspected to have been held in contravention of section 4, he may, after recording the reasons in writing by an order, seize value equivalent situated within India of such foreign exchange, foreign security, immovable property. அப்போ வெளிநாட்டில் நீங்க எந்த தொகைக்கு வயலேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த தொகையை தீர்மானிச்சு அந்த தொகைக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய அசெட்டை இந்தியாவில் அட்டாச் பண்ணலாம். அதான் செக்ஷன் 37A ஆஃப் த ஃபெமா சொல்லுது. இதை பேஸ் பண்ணி ஆர்டர்ஸ் பாஸ் பண்றாங்க. இது இருந்துட்டு இருக்கும் பொழுது இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆகப்பட்டது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஜெகத்ரட்சன் அவர்கள் என்ன பண்றாரு, மெட்ராஸ் ஹைகோர்ட்டை அணுகிறாரு. மெட்ராஸ் ஹைகோர்ட்டை அணுகி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஷோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்றாங்க ஜெகத்ரட்சன் அவர்களுக்கு. அந்த ஜெகத்ரட்சன் அவர்களுக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ண உடனே ஜெகத்ரட்சன் அவர்கள் அந்த ஷோகாஸ் நோட்டீஸ் மேல ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்றாரு. 21096 ஆஃப் 2023 அப்படிங்கிற ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்றாரு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல. இந்த ரிட் பெட்டிஷன் ஆகப்பட்டது டிசம்பர் மாதம் ஹியரிங் வருது. அப்புறம் ஆர்டர்ஸும் பாஸ் பண்றாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல. இந்த பெட்டிஷனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 21096 ஆஃப் 2023 ஜெகத்ரட்சன் அவர்கள் திமுகவோட எம்பி. அவருடைய சன் ஜே சந்தீப் ஆனந்த் அவர்கள், அவங்க பார்த்தீங்கன்னா பெட்டிஷனர் WP நம்பர் வந்து 211100 ஆஃப் 2023 அண்ட் பெட்டிஷனர் வந்து இன்னொரு WP போட்டிருக்காரு, தட் இஸ் ரிட் பெட்டிஷன், அது 21359 ஆஃப் 2023. ஏன்னா ஃபுல் டீடைல்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஸோ அதனால வந்து உங்களுக்கு டீடைல்ஸ் கூட கொடுக்குறேன். அதுக்கப்புறம் மூணாவது வந்து அக்கார்ட் டிஸ்டிலரிஸ் அண்ட் பிரிவரிஸ் பிரைவேட் லிமிடெட் ரெப்ரசன்ட் பை இட்ஸ் டைரக்டர் சந்தீப் ஆனந்த், அதில் அவருடைய பிஸ்னஸ், அவங்க மேலேயும் நோட்டீஸ் ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்கிறதுனால அவங்களும் வந்து ரிட் பெட்டிஷன் வந்து அந்த கம்பெனி வந்து ரிட் பெட்டிஷன் வந்து போறாங்க. அதுக்கு சைன் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜே சந்தீப் அவர்கள். WP நம்பர் 211002 ஆஃப் 2023 போட்டுட்டு அதில் ரெஸ்பாண்டன்ட் யாருன்னா ஸ்பெஷல் டைரக்டர் அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி, டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் சதர்ன் ரீஜன், சாஸ்திரி பவன். சப்சிக்வெண்டா ரெண்டாவது ரெஸ்பாண்டன்ட் வந்து எல்லா WPக்கும், அதாவது ரிட் பெட்டிஷன்ஸ்க்கும் ஆஸ் பர் ஆர்டிகல் 226 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படி ஃபைல் பண்ண ரிட் பெட்டிஷன்ஸ்க்கு அசிஸ்டன்ட் டைரக்டர், ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர், டைரக்டர் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த பெட்டிஷன் கொடுக்குறாங்க. இந்த பெட்டிஷன்ல வந்து முக்கியமாக அவங்க என்ன ப்ரேயர் கேட்குறாங்கன்னா, இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் படி கொடுத்த நோட்டீஸ் இருக்கு இல்லையா, அந்த நோட்டீஸ் ஆகப்பட்டது, இந்த ஷோகாஸ் நோட்டீஸ் ஆகப்பட்டது, ரிட் ஆஃப் சர்டிஃபிகேட் ஃபைல் பண்ணுறாங்க. அதில் வந்து ரெக்கார்ட்ஸை கால் ஃபார் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டன்ட் கிட்டேருந்து. அண்ட் அக்கார்டிங்லி இது வந்து இல்லீகல், இந்த மாதிரி ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்க கூடாது அப்படிங்கிறதுக்கான ஆர்குமெண்ட்ஸ் வைக்கிறாங்க. சப்சிக்வெண்ட்டாக மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து
கிளியராக வந்து அவங்க ஜட்மெண்ட்டில் வந்து கிளியராக சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்கன்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தீஸ் பெட்டிஷன்ஸ் ஆர் நாட் என்டர்டைனபிள். எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் பெஞ்ச் முன்னாடி வரும்பொழுது, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வரும்பொழுது, that these petitions are not entertainable. Now it is time to resume the inquiry by the adjudicating authority. The petitioners will be entitled to take all such defenses which they are entitled to take under law. அந்த லால இங்க நீங்க வந்துட்டீங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வரீங்க, ஆனா இந்த பெட்டிஷன் என்னால என்டர்டைன் பண்ண முடியாது. ரெண்டு வாதத்தையும் கேட்டுக்கிறார், ஊக்குவிக்க முடியாது, இது பண்ண முடியாது. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தரப்புல அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல் அப்பியர் ஆறாரு, அவங்க தரப்புல ஜெகத்ரட்சன் தரப்புல அவங்களுடைய அட்வொகேட்ஸ் அப்பியர் ஆறாங்க. ஆனா கிளியரா வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி வந்து பக்கம் போயிடணும். அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு நீங்க கோஆபரேட் பண்ணுங்கிற மாதிரியான அப்சர்வேஷன் கொடுக்குறாங்க. கிளியரா சொல்றாங்க, now it is time to resume the inquiry by adjudicating authority. டிஸ்மிஸ் மட்டும் பண்ணது இல்ல, adjudicating authority ரெஸ்யூம் பண்ணி ஆகணும்னு ஒரு டைரக்ஷன் கொடுத்துறாங்க. அண்ட் அங்க நீங்க டிஃபென்ஸ் எடுத்துக்கோங்க adjudicating authority முன்னாடின்னு சொல்றாங்க. இதுல adjudicating authority என்னன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த adjudicating authority ஆகப்பட்டது செக்ஷன் 5 ஆஃப் தி Prevention of Money Laundering Act 2002 படி, செக்ஷன் 5 ஆஃப் தி Prevention of Money Laundering Act 2002 சாப்டர் 3 படி அட்டாச்மெண்ட், அட்ஜுடிகேஷன், கன்ஃபிஸ்கேஷன் சொல்லுவாங்க. அதுல அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இன்வால்வ் இன் மணி லாண்டரிங், அதை அட்டாச் பண்ற பவர் ஆகப்படுது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு இருக்கு. வேர் த டைரக்டர் ஆர் எனி அதர் ஆஃபீஸர் நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் டெப்யூட்டி டைரக்டர் authorized by the director for the purpose of this section as reason to believe இருந்தா போதும். The reason for such belief to be recorded in writing on the basis of material possession, any person in his possession of proceeds of crime or such proceeds of crime are likely to be concealed, transferred or dealt with in any other manner which may result in frustrating any proceedings relating confiscation of such proceeds of crime under this chapter, he may by an order in writing provisionally attach such property for a period not exceeding 180 days from the date of the order in such manner as may be prescribed ன்னு சொல்றாங்க. அதனால அட்டாச் பண்ற பவர் ஆகப்பட்டது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கும் இருக்கு. அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அட்டாச் பண்ற ப்ராப்பர்ட்டி மேல அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி கிட்ட தான் நீங்க போகணும். ஃபெமாலையும் அட்டாச்மெண்ட் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் அட்டாச்மெண்ட் ஃபெமால பண்ணலாம், ஃபெமாக்கும் அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி தான். அதே மாதிரி ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து அட்டாச் பண்ணி அந்த ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கறதுக்கும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு பவர் இருக்கு. இப்போ இது மெட்ராஸ் ஹைகோர்ட் டிஸ்மிஸ் ஆகிற மந்த் வந்து டிசம்பர் 2023, டிசம்பர் 2023 பார்த்தீங்கன்னா 14 டிசம்பர் 2023 அன்னைக்கு டிஸ்மிஸ் ஆகுது. சப்சிக்வெண்டா இப்போ ரீசெண்டா, அதனால தான் நீங்க இந்த இன்டர்வியூ எடுக்கிறீங்க. காரணம் என்னன்னா, இதோடைய பேக்ரவுண்ட் நம்ம இவ்வளவு சொல்லியிருக்கோம். இந்த பேக்ரவுண்ட் ஆகப்பட்டது சில்வர் பார்க் இன்டர்நேஷனல் பிரைவேட் பிடி லிமிடெட்ல சிங்கப்பூர்ல இன்வெஸ்ட் பண்ண அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை சார்ந்த முறைகேடு. அந்த முறைகேடு இருந்துட்டு இருக்கும் பொழுது இப்போ ரீசெண்டா ஆகஸ்ட் 28ஆம் தேதி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கிளியரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெனல்ட்டி போட்டிருக்காங்க. 908 crores வந்து பெனல்ட்டி போட்டிருக்காங்க, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரூல்ஸ். இந்த பெனல்ட்டி ஆகப்பட்டது ஜெகத் ரட்சகன் அதுக்கப்புறம் அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலே போட்டிருக்காங்க. இதில் முக்கியமாக என்னன்னா, ஃபெடரல் ஏஜென்சி கிளியராக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தட் இஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ராப்பர்ட்டிஸ் ஒர்த் வந்து 89.19 crores வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ? செப்டம்பர் 2020. அதுக்கப்புறம் இந்த அட்ஜுடிகேட் பண்ணி ஆகஸ்ட் 26 அண்டர் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் படி இதை அட்டாச் பண்ணியிருக்காங்க. இப்போ புதுசா 908 crores வந்து பெனல்ட்டி போட்டிருக்காங்க. அட்டாச் பண்ணது 89.19 crores. இப்போ போட்டிருக்கிறது வந்து ஃபெமால வந்து பெனல்ட்டி போட்டிருக்காங்க. இந்த பெனல்ட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா, செக்ஷன் 37A படி 89.19 crores வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அசெட்ஸை ஈக்குவல் டு தட் அசெட்ஸ் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அசெட்ஸ்க்கு அட்டாச் பண்ணலாங்கிறது செக்ஷன் 37A உடைய பாயிண்ட். பட் இந்த கான்ட்ரவென்ஷன், ஃபெமாவுடைய கான்ட்ரவென்ஷன், செக்ஷன் 4 கான்ட்ரவென்ஷனுக்கு 908 crores வந்து இந்த ஆர்டர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இந்த 908 crores பேங்க் அக்கௌண்ட்ல வந்து பே பண்ணணும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ 908 crores வந்து பேங்க் அக்கௌண்ட்ல வச்சிருக்கணும். இல்லை இது மேலே வந்து மேல்முறையீடு போகணும். இப்போ இந்த மேல்முறையீடு போகும்பொழுது இந்த ஆர்டர்ஸ் வந்து அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி போடும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா 908 crores வந்து பெனல்ட்டி போட்டிருக்காங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இந்த கேஸ் ஆகப்பட்டது 2020 இந்த சீஷர் ஆர்டர் இருக்கு இல்லையா, 89.19 crores, ஃபெமால வந்து காம்பிடன்ட் அத்தாரிட்டி இருக்காங்க. அந்த காம்பிடன்ட் அத்தாரிட்டி வந்து இதை செட்டிசைட் பண்ணிடுறாங்க இந்த சீஷர் ஆர்டர்ஸை. அது மேலே வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மேல்முறையீடு போகிறாங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், ப்ரெடிகேட் அஃபென்ஸில் ஃபெமால
இந்த ஆர்டரை செட்டிசைட் பண்ணாலும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் 2020 வந்து அப்பீல் போறாங்க. எங்க போறாங்கன்னா அப்பலட் ட்ரிபியூனலுக்கு போறாங்க. அந்த அப்பலட் ட்ரிபியூனலுக்கு போய் இந்த மாதிரி கான்ட்ரவர்ஷன் நடந்திருக்கு, கிட்டத்தட்ட வந்து 42 crores வந்து ஷெல் கம்பெனி ஃப்ளோட் பண்ணி 2017 ஃப்ளோட் பண்ணி இது வந்து கான்ட்ரவர்ஷன் நடந்திருக்கு. அதை தாண்டி ஜெகத் ரட்சன் அவர்கள் அதை பேஸ் பண்ணி ஷோகாஸ் நோட்டீஸ் இடி இஷ்யூ பண்ணதை பேஸ் பண்ணி ஹைகோர்ட்டுக்கு போகும்போது தான் கிளியராக சொல்லிட்டாங்க. அதில் என்ன சொன்னாங்கன்னா, ஆர்டர் வந்து காம்பீட் அத்தாரிட்டியை பாஸ் பண்ணியிருந்தாலும் அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டியோட பவரை வந்து இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. காம்பீட் அத்தாரிட்டி தள்ளி வச்சது வேற, ஆனால் அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி வந்து அவங்க பவர் படி பார்க்கறதுக்கான பவர்ஸ் இருக்குன்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் சிங்கிள் பெஞ்சில் வந்து டிசைட் பண்ணிடுறாங்க. லார்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஷேஷாய் அவர்கள் முன்னாடி வந்த பொழுது இந்த விஷயம் போயிட்டு இருக்கும் பொழுது இப்போ வந்து 908 crores வந்து ஃபெமா கான்ட்ரவென்ஷனுக்கு பெனல்ட்டி போட்டிருக்காங்க. இந்த பெனல்ட்டி மேலே மேல்முறையீடு போகணும். மேல்முறையீடு போகணும்னா அப்பலட் ட்ரிபியூனலுக்கு போகணும். அப்பலட் ட்ரிபியூனலுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் சப்சிக்வெண்ட்டாக நீங்கள் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போக முடியும். பட் கொஸ்டின் ஆஃப் லா பேஸ் பண்ணி தான் போக முடியும். ஸோ இந்த 908 crores பெனல்ட்டியை ஜெகத் ரட்சன் அவர்கள் எதிர்கொண்டு கட்டுவாரா இல்லை மேல்முறையீடு போவாரா? இது சட்ட போராட்டங்களில் வந்து இந்த 908 crores வந்து ஆர்கியூ பண்ணி இது வந்து கொஸ்டின் ஆஃப் லாவில் வந்து பர்டினன்ட் கொஸ்டின் ஆஃப் லாவை ரைஸ் பண்ணுவாரா அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் தான் பார்க்க முடியும் நட்ராஜ். ஓகே சார், இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா 2026 தேர்தல் வந்து நெருங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ ஜெகத் ரட்சகன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திமுகவோட கஜானான்னு சொல்லுவாங்க. ஸோ அவரை முடக்கிட்டா அந்த தேர்தல் செலவுகளில் வந்து திமுக வந்து திண்டாடக்கூடிய நிலைமை வரும். அதனால தான் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் இப்போ எடுக்கப்படுதுன்னு சொல்றாங்களே சார். இல்லை, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஃபெமா கான்ட்ரவென்ஷனில் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்கிறது வந்து பொலிட்டிக்கல் இன்டென்ஷன்ஸ் பிஹைண்ட் இட். பொலிட்டிக்கல் இன்டென்ஷன் இங்கே வந்து எதுவுமே பார்க்க முடியல. காரணம் என்ன, இது 2020 2017 ஸ்டார்ட் ஆன இஷ்யூ. அண்டு அவர் மேலே இருக்கக்கூடிய பல வழக்குகள் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸோட இருக்கும்பொழுது தொடங்கின சில வழக்குகளும் இருக்கு. அதை நீங்கள் மறந்துடாதீங்க. பட்டு பொலிட்டிக்கல் கலர் நீங்கள் கொண்டு வர பார்த்தாலும் நீங்கள் பார்க்கும் பொழுது சட்டத்தில் என்ன சொல்லுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சட்டத்தில் ஃபெமா கான்ட்ரவென்ஷன் இருக்கிறதா அலிகேட் பண்ணியிருக்காங்க. செக்ஷன் 4 ஆஃப் த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999. அந்த சீஷர் வந்து 2020 நடக்குது. 89 crores சீஷர் பண்ணுறாங்க. அந்த சீஷர் ஆர்டரை காம்பீட் அத்தாரிட்டி செட்டிசைட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்க ஆக்ஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க 2020. அவங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அது மேலே வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். ஷோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ண உடனே அதான் ஃபெமா படி காம்பீட் அத்தாரிட்டி வந்து அதை செட்டிசைட் பண்ணிட்டாரு, நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்கன்னு ஜெகத் ரட்சன் வந்து ஹைகோர்ட்டுக்கு போகிறாரு. ஹைகோர்ட் போனோடனே ஹைகோர்ட்டில் வந்து கிளியராக வந்து அந்த பெட்டிஷன் டிஸ்மிஸ் பண்ணிட்டு அவருடைய சன் அவங்க குடும்பத்தார் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் செக்ஷன் 4 ஆஃப் த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் வந்து வயலேட்டிவா இருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் காம்பீட்டன்ட் அத்தாரிட்டி வந்து இந்த பெனல்ட்டி ஆஃப் 908 crores போட்டிருக்காங்களே தவிர இங்க எங்கேயுமே வந்து பொலிட்டிக்கல் கலரை உங்களால பார்க்க முடியல. இட்ஸ் அ டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. நீங்க ஜுடிஷியரியில நம்ம ஜுடிஷியரி பத்தி பேசும்பொழுது டோன்ட் பிரிங் எனி பொலிட்டிக்கல் கலர் அண்ட் வி ஆர் நோ ஒன் டு ப்ரெடிக்ட் ஆர் ஸ்பெகுலேட் ஆர் என்ன சொல்றது, ஜுடிஷியரியில் மேட்டர் இருக்கும் பொழுது இட் இஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி. நீங்கள் லெஜிஸ்லேட்டிவும் எக்ஸிக்யூட்டிவும் ஸ்டேட் ஆக்ஷன்ஸும் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சம்மந்தமே படுத்தக்கூடாது. அதுவும் பாலிடிக்ஸுங்கிறது வந்து இதுக்கு வந்து சம்மந்தமே கிடையாது. அப்போ இட்ஸ் ஆல் இப்போ கோர்ட்டில் வந்து அப்பீல் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பெட்டிஷன் டிஸ்மிஸ் பண்ண முடியாது, அதனால் வந்து அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி ஹஸ் டு ப்ரொசீட் ஆன் த மேட்டர் அப்படின்னு அவங்களே வந்து டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க கோர்ட்டில். அப்போ இது இட்ஸ் அன் ஆக்ஷன் ஆஃப் த ஜுடிஷியரி, இட்ஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி. அந்த பெட்டிஷன் போட்டதும் ஜெகத் ரட்சன் அவர்கள் தான். அந்த பெட்டிஷன்ல ரெஸ்பாண்ட் இருந்தது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி. அப்போ அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி அவங்க அட்டாச் பண்ண ப்ராப்பர்ட்டிக்காக ரிப்ளை கொடுக்குறாங்க. ஸோ இதுல நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன, பெட்டிஷன் போட்டதும் ஜெகத் ரட்சன் அவர்கள், அந்த ரெஸ்பாண்டா இருந்தது அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அதை டிஸ்மிஸ் பண்ணது மெட்ராஸ் ஹைகோர்ட், டிஸ்மிஸ் பண்ணிட்டு டைரக்ஷன் கொடுத்தது அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி மெட்ராஸ் ஹைகோர்ட். அப்போ இட்ஸ் அன் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி தட் வி ஆர் டாக்கிங் அபவுட். அதனால வந்து தேர் கேன் நாட் பி a ரோல் ஆஃப் அ பொலிட்டிக்கல் நீங்க சொல்ற மாதிரியான இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இங்க வந்து கிளியர் வயலேஷன் அவர் பண்ணியிருக்கிறதுனால தான் அந்த நோட்டீஸ் அவருக்கு வருது. அதனால தான் நான் சொன்னேன் ஜெகத் ரட்சன் அவர்கள் டெஃபினட்டா வந்து நீதிமன்றங்களை அணுக வேண்டிய கட்டாயத்தில் இருப்பார். ஏன்னா அப்பீல் போய் தான் இது அப்பீல் ட்ரிபியூனல் சப்சிக்வெண்ட்டாக வந்து அட்ஜுடிகேட்டிங் ஆத்தரை கொஸ்டின் பண்ணுறது, கொஸ்டின் ஆஃப் லாவை ரைஸ் பண்ணுறது, இது அவருக்கு சட்ட போராட்டமாகப்பட்டது ஒன்றும் புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடியே பல வழக்குகள் அவர் சந்திச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த கேசஸில் வந்து அவரை விடுவிச்சிருக்காங்க ஆக்சுவலாக, ஈவன் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட வழக்கில் கூட பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் வந்து இந்த பெனல்ட்டியை வந்து ஃபெமா கீழே வந்து அவர் மேலே கொடுத்துருக்கக்கூடியது 908 crores பெரிய பெனல்ட்டி. ஏன்னா கிட்டத்தட்ட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் கீழே
4500 கோடிக்கு மேலே ரிகவர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி வந்து ஃபெமா வழக்குகள் இருந்தாலும் அதுலேயே 908 crores எவ்வளோ பெரிய தொகை, அதை நீங்கள் பார்க்கணும். நாளில் 1 மடங்கு கிட்ட. ஆமாம், கண்டிப்பாக. அப்போ அந்த பங்கை ஜெகத்ரட்சகன் அவர்கள் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. பிகாஸ் தேர்ஸ் a contravention of Section 4 of the Foreign Exchange Management Act 1999. இதில் என்ன தெரியுமா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், சிங்கப்பூர் கம்பெனியிலிருந்து மொரீஷியஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணப்பட்டதாகவும் அங்கேருந்து ஸ்ரீலங்காவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணப்பட்டதாகவும் பல அறிக்கைகளும் பல செய்திகளும் நம்ம கேள்விப்பட முடிஞ்சுது. அதில் கேள்விப்பட்ட பொழுது ஸ்ரீலங்காவில் அம்பந்தோட்டா போர்ட்டில் சைனாவோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வர இடத்துலையும் ஜெகத்ரட்சகன் அவர்கள் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது பல கேள்விகள் வந்து டெஃபினட்டாக வந்து அத்தாரிட்டிஸ் கேட்க தான் செய்வாங்க. இது ரீசன் டு பிலீவ், சில இன்ஃபர்மேஷன்ஸை பேஸ் பண்ணி அத்தாரிட்டிஸ், லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டிஸ் வந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால ஜெகத்ரட்சகன் அவர்களுக்கு பொலிட்டிக்கலாக ஆன்சர் அவர் தேடுறதை விட இது வந்து கொஸ்டின் ஆஃப் லால தான் அவர் வந்து ஃபர்தர் அப்பீலையோ ஃபர்தர் ப்ராசஸையோ அவர் பண்ண முடியும். இட்ஸ் அ டியூ ப்ராசஸ் ஆஃப் லா படி தான் இதை அவர் வந்து கொண்டு போக முடியுமே தவிர இதில் வந்து எந்த பொலிட்டிக்கல் கலரும் கொடுக்கக்கூடாது, தேவையும் கிடையாது, அவசியம் இல்லை அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட். ஓகே சார், இந்த வழக்கில் அவர் கைது செய்யப்படுவதற்கான முகாந்திரம் இருக்கா சார்? இது வந்து பெனல்ட்டி போட்டிருக்காங்க 908 crores கான்ட்ரவென்ஷன் ஆஃப் ஃபெமா. ஓகே, அதனால இந்த வந்து பெனல்ட்டி போட்டிருக்கிறதுனால அந்த பெனல்ட்டி பணத்தை அவர் கட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. ஓகே, இது கான்ட்ரவென்ஷன் வந்து இஸ் நாட் அன் அஃபென்ஸ் விச் இஸ் காலிங் ஃபார் அரெஸ்ட் அப்படி இருந்தால் முதலே பண்ணியிருப்பாங்க. பட் கான்ட்ரவென்ஷன் மேலே போட்டு அசட்ஸை வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. 908 crores கட்டணும், கட்ட முடியாட்டி ஆக்ஷன்ஸ் வில் ஃபாலோ. பட் இது 908 crores கட்டுறதுக்கான வழிமுறைகள் என்ன, ஏன்னா அக்கௌண்ட்லேருந்து கட்டணும், இல்லை கொஸ்டின் ஆஃப் லாவை ரைஸ் பண்ணணும். இது எப்படி பண்ண போறாரு, என்ன சட்ட சிக்கல்ல வந்து எப்படி டிஃபெண்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறது அவருடைய வழக்கறிஞர்களும் அவருடைய சைடில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸும் எப்படி பண்ண போறாங்கன்றது அவருடைய கையில தான் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே சார், இதே மாதிரி இன்னொரு முக்கியமான வழக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கு. ஸோ அவருக்கு வந்து விரைவில் ஜாமீன் கிடைச்சிரும் அப்படிங்கிற செய்திகள் அடிக்கடி வந்துகிட்டு இருக்கு. ஆனால் இன்னுமே ஜாமீன் கிடைக்கல. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான தீர்ப்பு வந்திருக்கு. அது என்னன்னா கீழமை நீதிமன்றங்கள் தான் இப்போ அந்த வழக்கை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல நாங்க வந்து கண்காணிக்க போறோம் இனிமே அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. இது என்ன சார் நமக்கு எடுத்துக்காட்டுது? இது வெரி சிம்பிள். பெயில் கிடைக்கணுமா கிடைக்கக்கூடாதா அப்படின்னு தீர்மானிக்கிறது ஒரு நபர் கிடையாது, யாராலையும் சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா அப்பெக்ஸ் கோர்ட் முன்னாடி இது மேட்டர் பெண்டிங்காக இருக்கு. ஜுடிஷியரி பற்றி நம்ம பேசும்பொழுது ஜுடிஷியரி இஸ் த ஹையஸ்ட் பவர் இன் த கண்ட்ரி. நம்மளுக்கு 3 ஆர்கன்ஸ் இருக்கு நட்ராஜன். ஒன்று வந்து லெஜிஸ்லேட்டிவ், ரெண்டாவது வந்து எக்ஸிக்யூட்டிவ், மூணாவது வந்து ஜுடிஷியரி. லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஸ் பர் ஆர்டிகல் 12 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் அ ஸ்டேட். பட் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி தான் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. கேசவானந்த பாரதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா படி உங்களுக்கு தெரியும், பெருபாரி கேஸு, கேசவானந்த பாரதி கேஸு, சப்சிக்வெண்ட்டாக வந்து எப்படி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அப்போல்ட் பண்ணாங்க, பேசிக் ஸ்ட்ரக்சரில் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரின்னு. வென் ஜுடிஷியரி இஸ் இண்டிபெண்ட் யாருமே அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இட் இஸ் பியூர்லி கொஸ்டின் ஆஃப் லா அண்ட் இட் இஸ் அ பவர் ஆஃப் த கோர்ட் டு டிசைட் ஆன் த மேட்டர். அப்போ பெயில் கொடுக்க முடியுமா முடியாதான்னு டிசைட் பண்ணுற இடத்துல இருக்கிறது சுப்ரீம் கோர்ட் தான். அந்த இடத்துல யாரோ சொல்கிறாங்கன்றதுனால அது வந்து கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது வந்து நோபடி கேன் ப்ரெடிக்ட், நோபடி கேன் ஸ்பெகுலேட், நோபடி ஷுட் டூ. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த மேட்டர் பெண்டிங் இருக்கு. இப்போ செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கில் முக்கியமாக நீங்கள் பார்க்கணுன்னா போன வருடம் அவர் அரெஸ்ட் ஆயிருக்கார், மோர் தேன் 1 year. அதுலேருந்து ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்டில் என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்குன்னு நம்ம பார்க்கணும். அது ரொம்ப அவசியம். அவர் அரெஸ்டாக இருக்கும் பொழுது இருந்த ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் இப்போ ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் மாறிக்கிட்டே வருது. செந்தில் பாலாஜியும் தொடர்ச்சியாக சட்ட போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் அரெஸ்டான டேட்லேருந்து டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடுறாரு, அப்புறம் அபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் போட்டிருக்காரு, சப்சிக்வெண்ட்டாக வந்து எல்லா சட்டத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை கண்டுபிடிச்சு பெட்டிஷன் போட்டுக்கிட்டு இருக்காரு. அவருடைய கேஸே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் காம்பவுண்டிங்க்கு போறாரு, காம்பவுண்டிங் ஆயிடுது. அதுக்கப்புறம் மேல்முறையீடு இடி போறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு. இடி வந்து வெற்றி காண்றாங்க. என்ன வெற்றி காண்றாங்கன்னா யார் அக்ரீட் பார்ட்டின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. அக்ரீட் பார்ட்டி சுப்ரீம் கோர்ட் சொன்னதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக அவர் மேலே வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணும்போது போன வருஷம் மே மாதம் ரஃப்லி பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் பெஞ்சு இஷ்யூ பண்ணுறாங்க ஆர்டர்ஸ். என்ன இஷ்யூ பண்ணுறாங்கன்னா ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்டுக்கு ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம், ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருந்தாலும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இன்வெஸ்டிகேஷன் டைமில் தான் செந்தில் பாலாஜி அவர்களை ஜூன் மாதம் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ண உடனே அவர் அபியஸ் கார்பஸ் பெட்டிஷன், பெயில் பெட்டிஷன்ஸ், மெடிக்கல் கிரவுண்டில் போடுறாரு. இந்த மாதிரி தொடர்ச்சியாக பெயில் போட்டுட்டு இருக்காரு. அப்போது நம்ம பார்க்கும்போது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, செந்தில் பாலாஜி அவர்களுடைய அரெஸ்ட் ஆகப்பட்டது, இன்வெஸ்டிகேஷன் ஆகப்பட்டது கோர்ட் டைரக்டட் இன்வெஸ்டிகேஷன், கோர்ட் டைரக்டட் இன்வெஸ்டிகேஷன். அதனால எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் வேற, அது எக்ஸிக்யூட்டிவே பண்றது. ஆனா செந்தில் பாலாஜி பொறுத்த வரைக்கும் அவரு கோர்ட் டைரக்டட் இன்வெஸ்டிகேஷனை பேஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அவரோட கேஸ்க்கும் மற்றவங்க கேஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ்.
அவர் அரெஸ்ட் ஆகும்போது விஜய் மதன்லால் சௌத்ரி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அந்த கேஸ் வந்து லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்டாக இருந்துட்டு இருந்தது. சப்சிக்வெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பெரிய பெரிய தலைவர்கள் ரீஜனல் பார்ட்டிஸ் வந்து அரெஸ்ட் ஆயிருந்தாங்க ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் கேஸில். அவங்க எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா பெயில் வந்துட்டு இருக்கு. அப்போ அவர் அரெஸ்ட் ஆகும்போது செந்தில் பாலாஜி அவர்கள் ஜெயில் இஸ் அ நார்ம், பெயில் இஸ் அன் எக்ஸெப்ஷன். இப்போ வந்து புது ஜட்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸில் பிரேம் பிரகாஷ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ்லையும் இப்போ கவிதா அவர்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மனிஷ் சிசோடியா கேஸ்லையும் சரி, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் சரி, இந்த கேஸ் எடுத்து நீங்கள் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமாக குறிப்பிடப்படுறது என்ன பெஞ்சில், சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச்லனா ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் கூட பெயில் இஸ் அ நார்ம், ஜெயில் இஸ் அன் எக்ஸெப்ஷன் அப்படி தான் குறிப்பிடுறாங்க. அப்படி குறிப்பிடும் பொழுது இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா ஆர்டிகல் 21 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எடுத்து பார்த்தீங்கன்னா லிபர்ட்டிங்கிறது நார்ம், டிப்ரிவேஷனுங்கிறது எக்ஸெப்ஷன். அப்போ லிபர்ட்டிங்கிறது பெயில், தட்ஸ் அ நார்ம், டிப்ரிவேஷனுங்கிறது எக்ஸெப்ஷன் அப்படின்னு பார்க்கும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்களுடைய கேஸ் இப்போ வரும்பொழுது பல ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் பிஎம்எல்ஏல சுப்ரீம் கோர்ட் எவால்வ் பண்ணியிருக்காங்க. செக்ஷன் 45 ஆகப்பட்டது எக்ஸெப்ஷன் கிடையாது, பெயில் இஸ் அ நார்ம், ஜெயில் இஸ் அன் எக்ஸெப்ஷன் தான் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டை பார்க்க முடியுது. அது ஒரு பெரிய சேஞ்ச். அட் த சேம் டைம் ட்ரையல் கமெண்ட்ஸ் ஆகிறது அன்சர்டனிட்டி இருந்தால் பெயில் கிராண்ட் பண்ணதையும் நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரி ஸ்பெஷல் ப்ரொவிசோர் டு செக்ஷன் 45 படி உமனாக இருக்கும் பொழுது அதுக்கு பெயில் கொடுத்ததை நம்ம பார்க்க முடியுது. அப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டை பார்க்கும் பொழுது எப்படி வந்து செந்தில் பாலாஜியோடைய பெயில் இருக்கும் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் நம்ம வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணணும். ஐ எம் ஷுர் தட் வரக்கூடிய நாட்களில் செந்தில் பாலாஜி அவருடைய கேஸில் அவருடைய தரப்பு வாதங்கள் வச்சிருக்காரு, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தரப்பு வாதங்கள் வச்சிருக்காரு. சுப்ரீம் கோர்ட் வந்து டெசிஷன் எடுத்து அதை இஷ்யூ பண்ணணும். அதனால வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் செப்ரீம் கோர்ட் வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பெயில் கிராண்ட் பண்றாங்களா பண்ணலையான்னு. எங்க கூட இணைந்து இந்த 2 வழக்குகள் குறித்தும் முழு தகவல்கள் எங்களுக்கு கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி நடராஜன். மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவனுக்கு கால் பாதங்கள் பிரச்சனையா வரும். இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு நோய் வாய்ப்படுறோம். அந்த நோய் வந்து உங்களுக்கு 20 வயசுல வரணுமா, 40 வயசுல வரணுமா, 60 வயசுல வரணுமா, 80 வயசுல வரணுமா? இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.